டெரகோட்டா கிளே ஜாலிஸ் அண்டு போரோத்தோம் பிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்ல எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. அது மூலிமா வர்ற சூரிய ஒளி பூஜா ரூம்குள்ளே விழுற மாதிரி ஸ்கைலைட் கீழே கிளாஸ் டாப்போட பெரிய பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வென்டிலேஷன், அதாவது வீட்டுக்குள்ளே டாப்பில் கலெக்ட் ஆகிற ஹாட் ஏர் வெளியே ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக ஸ்கைலைட்டில் சுற்றியுமே வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்டு டைனிங் ரூமை தனித்தனியாக பிளான் பண்ணி அக்ரலிக் ஃபினிஷில் கிராண்டாக மாடுலர் கிச்சன் வடிவமைச்சிருக்காங்க. அது போக தனியாக யூட்டிலிட்டி ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. 26க்கு 5.25 அடியில் வீட்டுக்குள்ளேயே இண்டோர் கார்டன் செட்டப் பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. லேண்ட் ஏரியா 5.25 சென்டில் பெருசாக இருக்கிறதுனால 4 பெட்ரூம்ஸ் கொடுத்து வீட்டை நல்லா ஸ்பேசிஸாகவும் நல்ல கலர் காம்பினேஷனில் எல்லா ரூம்ஸுக்கும் கிராண்டாக இன்டீரியர் செஞ்சு ஒரு சூப்பரான 4BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக இதை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் இந்த மாதிரி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.25 சென்ட், அதாவது 2287 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 3700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க் எல்லாம் கொடுத்து அதில் டெரகோட்டா கிளே ஜாலிஸும் போரோத்தோம் பிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் டிசைன்ஸோட எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு வுட் டிசைன் HPL சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் 20க்கு 17. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ரைட் சைடில் சின்னதாக EB பாக்ஸ் ரூம். செட்பேக் ஏரியாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரைக்கு போறாமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4.5 இந்தியன் டாய்லெட் டைப். பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய SUV காரை தாராளமாக நிப்பாட்டலாம். கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட் ஏரியா. சைஸ் 10க்கு 6.5. பாட்டு வச்சு ஃபில்லர் ஸ்லாப் முறையில் சீலிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆப்போசிட்டில் போகிற டெரகோட்டா கிளே ஜாலிஸும் கீழே பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட உட்டன் ஷூ ரேக்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நல்லா ஹெவியான உட்டில் ரெடி பண்ணி ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கோட கொடுத்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17.5க்கு 16. ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் டிசைனர் டைல்ஸ் அண்டு பிளைன் டைல்ஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு, வுட் அண்டு டிசைனர் பேனல்ஸ் வச்சு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். ஃப்ளூட்டட் கிளாஸில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 6க்கு 4. ஸ்கைலைட் மூலிமா வீட்டுக்குள்ளே வர சூரிய ஒளி பூஜா ரூம்குள்ளே வரணுங்கிறதுக்காக சீலிங்கில் கிளாஸ் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன சாமி சிலைகள் இல்லைன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். கிராண்ட் லுக்குக்காக பூஜா ரூமோட என்ட்ரன்ஸில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் சாலிட் வுட்டில் 2 பெரிய பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க.
இன்னர் ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்டு ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மாற்றுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் வரைக்கும் வெஸ்ட் சைடில் நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட பெரிய உட்டன் க்ராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே பெரிய மிரரும் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் யூபிவிசி அண்ட் கிளாஸில் பெரிய ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் 26x5.25 அடி சைஸில் பெரிய இண்டோர் கார்டன். தரைக்கு டைல்ஸ் பதிச்சு கார்னரில் கார்டன் செட்டப்பும், சீலிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் வுட்டில் அழகாக ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு மேலே பூரா பாலிகார்பனேட் ஷீட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. பேக் சைட் செட்பேக் ஏரியாஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு போகிறமே கிரே கலரில் ஸ்ப்ரே ஃபினிஷ் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ரூம் அடுத்து நார்த் வெஸ்ட்டில் கிச்சன். சைஸ் 16x11. யூசேப்பில் டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா ஹேண்டிலஸ் டைப்பில் உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடில் ரோலிங் ஷட்டர் டைப்பில் மினி டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா மைக்காக்கு பதிலாக கிராண்டாக க்ரீன் அக்ரலிக்கில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்க்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து புறாதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா புல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா தனியாக யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x4.5. டேபிள் டாப், சிங்க், பேஸ் கேபினெட், ஓவர்ஹெட் கேபினெட், டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா வினீர் ஃபினிஷில் கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே மிரரும், புத்தர் ஸ்டாச்சு இல்லைன்னா டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன செல்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், கீழே பெரிய உட்டன் கார்ட், ஹெட்போர்ட் டிசைன், பேக் சைடில் பூரா வால்பேப்பர், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பெரிய விண்டோ பிளான் பண்ணி அங்கே உட்காரத்துக்கு வசதியாக குஷன்ஸோட விண்டோ சீட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் நல்லா பார்க்க பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க.
சைட் இந்த டபுளைட் வாலுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பரும், 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸில் மேலே சீலிங் வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 19க்கு 14 அடி சைஸில் லான்ச். கார்னரில் பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வென்டிலேஷன், அதாவது வீட்டுக்குள்ளே டாப்பில் கலெக்ட் ஆகிற ஹாட் ஏர் வந்து வெளியே ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த ஸ்கைலைட்டில் சுற்றியுமே வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லான்ச்சில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11க்கு 16. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7.5க்கு 5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17க்கு 16. ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், விண்டோ ஃப்ரண்ட்டில் அழகாக குஷன்ஸோட விண்டோ சீட்டர், ட்ராபிக்கல் டிசைனில் வால்பேப்பர், டிவி யூனிட், வார்ட்ரோப்ஸ், கபோர்ட்ஸ்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மெட்டலுக்கு பதிலாக உட்லேயே செஞ்சுருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8.5க்கு 5. இங்கே பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ், செல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. சென்டரில் சின்னதாக பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2 செப்பரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை ஜாக்வார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி. சைஸ் 17க்கு 13. தரைக்கு உட் டிசைன் மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸும், ஈஸ்ட் அண்டு சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெரக்கோட்டா ஜாலிஸ் யூஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஸ்பைரல் டைப் மெட்டல் ஸ்டார்கேஸ் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் விலாங்குறிஞ்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 3 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.